ஹாய், வெல்கம் டு மீன் குக்ஸ். ஐ எம் குணசேகர். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சொரா ஃப்ரை, ஷார்க். அந்த ஸ்டேக் வச்சுட்டு எப்படி மீன் வறுக்கிறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: சொரா மீன், அந்த ஸ்டேக் மட்டும் எடுத்துக்கோங்க. மீன் குழம்பு மிளகாய்த்தூள், சால்ட் டு டேஸ்ட். சொரா பாயில் பண்ணும்போது கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு, ஷாலோ ஃப்ரை. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொராவை ஃபஸ்ட்டு நீங்கள் பாயில் பண்ணிக்கணும். பாயில் பண்ணி அந்த ஸ்டேக் மட்டும் ஸ்கின் எடுத்துகிட்டு அந்த ஸ்டேக் மட்டும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சொரா மீன், கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, சால்ட் வந்துட்டு இதில் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பி வறுக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 மினிட்ஸில் இது குக் ஆகிடும். கவர் பண்ணிவிட்டு ஒரு 3-4 மினிட்ஸில் அது ஸ்டீம் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் கொஞ்சம் திறந்து பார்த்துக்கோங்க. ஸோ அது எப்படி பாயில் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. இன்னொரு 2-3 மினிட்ஸில் அது வெந்துடும். சொரா நல்லா பாயில் ஆகிடுச்சு. அது நீங்கள் ஒரு ஃபோர்க்கு ஆர் ஸ்பூன் வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். சாஃப்டாக உள்ளே இறங்கும். சூடு ஆறின பிறகு அந்த மேலே இருக்கிற தோலையும் முள்ளையும் எடுத்துகிட்டு வெறும் ஸ்டேக் மட்டும், அந்த செத பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சுத்தம் பண்ண பிறகு மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ண பிறகு குழம்பு மிளகாய் தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் அதை வேக வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சமாக நீங்கள் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த சில்லி பவுடரை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணிக்கு பதில் உங்களுக்கு வேணும்னா லெமன் ஜூஸ் கூட கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஆர் புளி கூட, நீங்கள் புளி கரைச்சல் கூட அந்த ஜூஸ் மட்டும் கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். குறைஞ்சது 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுடுங்க. 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு மீன். ஸோ இப்போ எப்படி வறுக்கிறதுன்னு பார்ப்போம். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சில்லி பேஸ்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணியே குக் பண்ணலாம். லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. ஆயில் வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சொரா ஆல்ரெடி நம்ம குக் பண்ணதுனால ரொம்ப நேரம் உங்களுக்கு வேகணும்னு அவசியம் இல்லை. அந்த மிளகாத்தூளுடைய வாசனை போகிற மட்டும் நீங்கள் வறுத்து எடுத்தாலே உங்களுக்கு போதும். சொரா மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் சில்லி பவுடர் மட்டும் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொரா உங்களுக்கு வெந்த மீன் தான், அதனால் நீங்கள் அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் அந்த ப்ரௌனிஷ் வந்தால் மட்டும் போதும். ரொம்ப நேரம் வறுபடணும் அவசியம் கிடையாது. சுத்தமான சொரா மீன் உங்களுக்கு வீட்லேயே டெலிவரி பண்ணணுன்னா நாங்களே டெலிவரி பண்ணிவிடுவோம். மீன்மேன்.comல நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னா நீங்கள் அது கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நாங்கள் அதுக்கப்புறமேல அந்த ரெசிபியில் வேணால் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ.